நாம் ஒரு பாடல் ஒன்று பாடப் போகிறோம். பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுவோம் கொண்டாடிடுவோம் என்கிற பாடல். ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஆசீர்வாதத்தோடு அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுவோம் கொண்டாடிடுங்கள் என்கிற பாடல். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள் கொண்டாடிடுங்கள் பரிசுத்தர் ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்தர் ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள் கொண்டாடிடுங்கள் பரிசுத்தர் ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 மகிழ்ச்சியாய் செல்வீர் சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். நீ செல்லும் பாதைகளில் கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை தரித்தே நாளும் உயர்த்திட்டார். பராக்கிரமம் செய்வோம். அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தி போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை தரித்தே நாளும் உயரும். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். சொல்லலாமா? அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுவோம். நம்மளாம் பாடலாமா? கொண்டாடிடுவோம் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுவோம் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள் கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
கீதங்கள் இசைப்போ. அல்லேலூயா. முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு அப்படியே கரங்களை தட்டி அல்லேலூயா நம் முழு பலத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா துதியின் கீதங்கள் கைத்தட்டி பாடலாம். அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் அசைப்போ. அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் அசைப்போ. மகிழ்ச்சியாய் செல்வீர் சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் என்னாலுமே துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் 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 மரங்கள் கைகொட்டும். திரும்ப வெளியின் மரங்கள் கைகொட்டும். நீ செல்லும் பாதைகளில் கர்த்தரா பராக்கிரமம் செய்வோம். அவரா உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தியே பாடலாமா. போற்றிடுவோம் தேவன் மீட்டெடுத்தார் நம்மை. முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை தரித்தே நாமும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. திருச்சபை ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு நாம் அனைவரும் சுகபலன் ஜீவனை கொடுத்து இந்த கர்த்தர் நமக்கு நல்ல பலன் கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா. இன்றைக்கு நம்ம இன்டென்சிவ் ப்ரேயர் பற்றி படிக்க போகிறோம். ஆமேன். இன்டென்சிவ் நெக்ஸ்ட் லெவல். ஆமேன். கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 கிரேட் 4 அது மாதிரி இதில் மேலே கிரேட் எதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கிரேடுக்கு போய்டுவோம்ல. இதுக்கு மேலே பரீட்சை, இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எதனா இருக்கா அப்படின்னு கேட்குறது போல் ப்ரேயரில் இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா, இதுக்கு மேலே ப்ரே பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். ஆமேன். ப்ரேயர்னால் நமக்கு ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க? எப்படி சொல்லி கொடுத்தாங்க ப்ரேயர்? ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் இல்லை, க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஹேண்ட்ஸ், அப்படி தானே? க்ளோஸ் யுவர் ஐஸ் தென் ப்ரே பொசிஷன். அந்த அசம்பிளியில் எவ்வளோ நேரம் பாட்டு பாடுறாங்களோ அவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னு நின்றுட்டு இருக்க வேண்டியதான் கைக்கு ப்ரேயர். when we go to church ஜெபம் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க? முழங்கால் படிட்டு இல்லை, கையை உயர்த்தி ப்ரே பண்ணுவாங்க. லாட் ஆஃப் மெத்தட்ஸ். த பொசிஷன் சேஸ் தட் தே ஆர் ப்ரேயிங். த ட்ரெஸ் சேஸ் தே ஆர் ப்ரே. அந்த உடை பார்க்கும்போது இவர் ப்ரே பண்ணுறவர் அப்படின்றது போல் நிறைய பொசிஷன்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இன்னே உலகத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சபையே ப்ரேயருக்கு ஒரு பொசிஷனே ஜனங்க மறந்துட்டாங்க. A comfortable position is not a position to pray. கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது இல்லை, ப்ரேயர் இஸ் சம்திங் when we cry out to God. ஆண்டவர்கள் அழறது. ஆனால் தான் பெரியவங்க முழங்கால் படிட்டு. ஆமேன். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழங்கால்
தெரியுங்களா? தெரிஞ்ச பிள்ளைங்க பாடுங்க பாருங்க. இட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, நானும் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் செல்லுவோ. ஸோ kneeling is a position. நம்மள எத்தனை பேர் இப்போ முழங்கால் படிச்சு ஜெபம் பண்ணுறோம்? சரி, நம்மள எத்தனை பேர் உட்காந்துன்னு ப்ரே பண்ணுறோம்? நான் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும் போலது. நம்மள எத்தனை பேர் ப்ரே பண்ணுறோம்? அப்படி வரட்டாமா? God has given a weapon to Christians. எல்லார் கையிலையும் ஒரு வெப்பன் இருக்குது, எல்லார் கையிலையும் ஒரு திறமை இருக்குது, ஒரு ஆயுதம் இருக்குது. ஆமேன். டிரைவர் சொல்கிறாரு, கார் சாவி வச்சுட்டு, இந்த சாவி போதும், நான் இந்த மாதம் குடும்பத்தை நடத்துவேன்னு சொல்லி. இல்லை, எலக்ட்ரீஷியன் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, கையில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு, இந்த டெஸ்டர் போதும், இந்த மாதம் ஃபுல்லாக நான் சாப்பிடுவேன். ஆமேன். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கையில் ஃபோன் எடுத்து சொல்கிறார், நான் ஃபோன்லேயே பேசி சம்பாதிப்பேன். பாஸ்டர் கையில் பைபிள் எடுத்துன்னு சொல்கிறாரு, என்னை என்ன பண்ணோம்? பைபிள் சோறு போடும் என்று சொல்லுகிறார். வாட் இஸ் த டூல் ஃபார் அ காமன் மேன்? கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அழியாத ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதான் ஜெபம். யூதர்கள் தங்களுக்கு பிரச்சனை வந்தால் ஜெபிப்பார்கள். இன்றைய செய்தி அதுதான். இந்த செய்தியினுடைய தலைப்பு ரெட்டுடுப்பும் சாம்பலும். ஹிந்தி வசனம் சொல்லுது டாட் ஆர் ராக், இங்கிலீஷ் வசனம் சொல்லுது சாக் கிளாத் அண்ட் ஆஷஸ், ஹீப்ரு வசனம் சொல்லுது ஷேக் வே அஃபார், ஷேக் வே அஃபார். திருச்சபையே, ரெட்டுடுப்பும் சாம்பலின் ஜெபம், the prayer of sackcloth and ashes. இந்த sackcloth in the ashes Jewish people ஓட prayer. நிறைய பேர் சொல்லாது அவங்களுடைய ட்ரெடிஷன் என்று. இல்லை, அது biblical ட்ரெடிஷன் என்று நான் சொல்லுவேன். அடாடா இல்லைங்க, நாங்கள்லாம் ப்ரே பண்ணும்போது சேரில் தான் உட்காந்துருப்போம், அதெல்லாம் யூதர்கள் தான் அப்படி ப்ரே பண்ணுவாங்க. இல்லை, இட் இஸ் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன். ரெட்டுடுப்பும் சாம்பலும் உங்களுக்கு ஒரு இமேஜ் அனுப்புவாங்க, போட்டிருப்பாங்க பாருங்கள். சாக் க்ளாத்னா என்னென்னா, நம்முடைய அரிசி வருது கோணிப்பை, இப்போ வருது பிளாஸ்டிக்கில் கோணிப்பை, அந்த துணினால் செய்யப்பட்டது. இந்த ட்ரெஸ் ஒரு இன்கன்வீனியன்ஸ் கொடுக்கும். உங்கள் உடம்பு முழுவதும் ஒரு வித்தியாசமான ஒரு உணவு இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு மேலே பட்டாலே உடம்புலாம் விறுவிறன்னு இருக்கும், சுலன்னு இருக்கும். அதை நீங்கள் என்ன தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் என்ன பண்ணாது, போகாது. பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட ஒரு உடை தான். த ஜூஸ் ப்ரேயர் இன்டென்சிவ் ப்ரேயர். இன்டென்ஸ் ப்ரேயர்னும் போது அந்த ப்ரேயருக்கு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்வார்கள். தே ஆர் இன் டீப் மார்னிங். ரொம்ப அழுறாங்கன்னு அர்த்தம். எவ்ரி மேன் வில் கம் டு நோ. அவங்க ப்ரே பண்ணும்போது வீட்டுக்குள்ள உட்கார மாட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ஒரு சாம்பல் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் கொட்டி ரோடு ஓரமாக உட்காந்துப்பாங்க. ரோட்டில் போகிறவர்கள் கையில் உதவி கேட்கிற ஜெபம் அல்ல, ரோட்டில் போகிறவர்கள் பார்த்து கொண்டிருக்க என் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறாரா இல்லையா என்பதை பாருங்கள் என்று சொல்லுகிற ஜெபம்தான் அது. தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நினைத்தால் அந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபம்தான். இட் இஸ் an intense prayer. It is a powerful prayer. It is symbolizing deep humiliation. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேங்க, எனக்கு மனசு ஒன்றும் முடியலங்க அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ப்ரேயரா. நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே போனாங்கன்னே தெரியாது, யாரு கையிலும் பேச மாட்டாங்க. இல்லை, பெண்கள்லாம் கதவை சாத்திப்பாங்க. ஆண்களில் நிறைய ஆண்கள் எங்கே போயிடுவாங்க, அந்த கடைக்கு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இடம். they choose their own spot. நான் சத்துறன்னு ஓடுவார்கள். பட் வாட் வில் a Christian do? What will a Jew do? He will go for intensive prayer. எத்தனை பேர் இது போலான்றீங்க? ஹல்லேலூயா. பிப்ளிக்கல் ஹீரோஸ். நம்முடைய வேதம் நமக்கு பல ஹீரோக்களை நமக்கு காட்டுது. உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேட்டால் நீங்கள் எதனா சொல்லுவீங்க.
ஏன் அவரை ஹீரோ ஆக்குனீங்கன்னா திரும்பி வேறு எதுனா சொல்லுவீங்க, அது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஆனால் நான் இன்றைக்கு சொல்ல போகிற இந்த டேனியல் என்று சொல்லுகிற ஹீரோவை பற்றி பாருங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஹவு டிட் டேனியல் ப்ரே? இந்த தானியல் கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது பிரதர். ஏன் தெரியுமா? ஒரு சாதாரண அன்னகனாய் போய் அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சனாய் மாறுகிறான். அந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. இது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச ஒரு ரகசியம் கேட்குறேன். டேனியல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ப்ரே பண்ணுவார் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். எப்படி ப்ரே பண்ணுவார்? பலகணிகளை திறந்து முழங்கால் படிட்டு எருசலேமை நோக்கி ப்ரே பண்ணுவார். இது அவருக்கு மட்டும்தான் தெரியுமா? மொத்த உலகத்துக்கே தெரியுமா? மொத்த உலகத்துக்கு. இந்த டேனியல் அந்த ப்ரேயர் மாத்திரம் இல்லாமல் ஒரு இன்டென்சிவ் ப்ரேயர் பண்ணியிருக்காரு. எத்தனை பேருக்கு இன்டென்சிவ் ப்ரேயர் வேணும்? எத்தனை பேருக்கு இன்டென்சிவ் ட்ரைனிங் வேணும்? ஆமாம், இன்டென்சிவ் ப்ரேயர் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, படிக்கலாமா? நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் என் முகத்தை அவருக்கு நேராக்கி அப்படியே திருப்பிட்டார். டு ஃபோக்கஸ் அப்பான் காட். தலையில் இப்படி கை வைங்க பார்க்கலாம். இங்கே கை வைங்க. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். இது வந்து இங்கே ஜாயிண்ட் இருக்குது. ஓகே, ரெடியா? தலை இப்படி மேலே தூக்கலாமா? நோக்கி தலை, அவ்வளோதானா? நன்றாய் நோக்கி இப்படி. எத்தனை பேருக்கு இந்த பொசிஷன் பிடிக்குது? பிடிக்காது. கழுத்து வலிக்குதியா? நாங்களாம் இப்படி தான் பார்ப்போம். டயர்டானா இப்படி போய்டும். நோ, திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி. தலை நிமிரும்படி செய்வார், தலை நிமிரும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. தலை நிமிரும்படி செய்வார். யூதர்களுக்கு தெரியும், அதனால தான் சொல்லுவாங்க, வானமும் பூமியும் படைத்த பாடலாமா? வல்லதே வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கால் நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கால் நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஹல்லேலூயா. I set my face unto the Lord. என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். அவருக்கு நேராக. வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என் முகத்தை என் ஆண்டவருக்கு நேராக சொல்லுங்க. என் முகத்தை என் ஆண்டவருக்கு நேராக, என் தேவனுக்கு நேராக. अपने मुख परमेश्वर की ओर कर, அவர் பக்கமாய் திருப்புகிறேன். என் முகத்தை அவருக்கு நேராக. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவே இல்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தது என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. சூரியனை பார்த்த நிலவு பிரகாசம் அடைந்து இரவிலே ஒளி வீசுகிறது போல அந்த சூரியனை 7 நட்சத்திரங்களை தன் கைகளில் வைத்திருக்கிற அந்த இயேசு ராஜாவை பார்க்கிற நம் முகங்கள் வெட்கப்படாது. This is the intensive prayer of sackcloth and ashes. Shake via fire. Amen. இது ஹீப்ரு லாங்குவேஜில் உங்களோட ஸ்லைடில் செகண்ட் லாஸ்ட்டில் ஹீப்ரு லாங்குவேஜில் இருக்கா? அந்த ஸ்லைடு போட்டிருக்காங்களா? இங்கிலீஷில் பார்த்து படிங்க. ஷேக் via fire. ஆமென். நம்முடைய எழுத்துக்கள் எல்லாம் இடது பக்கம்னு எழுதும். உங்களுக்கு மார்ஜின் எந்த சைடு போடுவீங்க? லெஃப்ட் சைடு போவீங்க. ஆனால் ஹீப்ருக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் வரும். அப்போனா ஷேக் எந்த பக்கம் இருக்குது? ரைட் சைடு இருக்குது. இங்கிலீஷில் லெஃப்ட் சைடு காட்டுது, ரைட் சைடு எங்கே இருக்குது? ஷேக். அது எழுத்து எதுனா உங்களுக்கு புரியுதா? ஷேக் ஏ ஃபேர். ஓகே, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பண்ணலாமா? உங்கள் பைபிள் திறந்துக்குங்க. சங்கீதம் 119 எடுத்துக்கோங்க. பேனா பேப்பர் வச்சுட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக கணக்கு போடலாம். ஓகே, உங்கள் பைபிளில் 119 எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு ஷா என்கிற எழுத்து அந்த 119 அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த 119 அதிகாரத்தில் ஹீப்ருனுடைய 22 லெட்டரையும் வச்சு தாவீது ராஜா எழுதியிருப்பார்.
ஹீப்ரூவில் மொத்தம் 22 எழுத்து தாங்க. வெறும் கான்சனன்ட்டு தான். ஹீப்ரூவில் வவல் இல்லை. 22 தான். 22 எழுத்துக்கள் தான். அதில் ஷா என்கிற எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள், ஷின் என்று போட்டிருப்பார். 161ஆம் வசனத்துக்கு மேலே ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்து பேர் என்ன பாருங்கள், இவ்வளோ நேரமா பேஜ் நம்பர் 750. ஷின். சரியாம்மா? ஷின். எழுத்து பேர் என்னது? ஷின். ஆனால் அதை எப்படி தெரியுமா சொல்லணும்? ஷா. இப்போ அந்த எழுத்துக்கு வாங்க. ஷா இருக்கா? ஹீப்ரூவில் ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டீங்க. ஷா எப்படி இருக்கும் அதில்? ஆமாம், ஷா என்ற எழுத்து தமிழில் கிடையாதுல்ல, இருக்கா? ஷா இல்லைல்ல, ஹிந்தியில் இருக்குது. ஷா என்று சொல்லுவோம். ஷின் ஒரு எழுத்து கற்றுட்டிங்களா? அடுத்த எழுத்து பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த எழுத்து பேர் வந்து கூஃப் என்று சொல்லுவோம். 145 வசனத்துக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள், 145க்கு முன்னாடி கூஃப். ஓகே, என்னதுங்க? தமிழில் வந்து கோப்னு போடப்பட்டிருக்கா? ரைட். அப்போ கோனே வச்சுப்போம். பேர் கோப், ஆனால் எப்படி படிப்பீங்க? கா. கோப் பேர், எழுத்து பேர் கோப்பு, ஆனால் அதை என்ன எப்படி படிப்பீங்க? கா. இப்போ சொல்லுங்கள், ஷாக். வந்துருச்சா? என்ன வந்துருச்சு? ஷாக் வந்துருச்சாப்பா? ஷா கா. எத்தனை பேருக்கு ஹீப்ரூ ஈஸியாக இருக்குது? வெறும் 22 லெட்டர் தான். அதிகமான எழுத்து உள்ளது நம்ம தமிழ் தான். அதுவே நம்ம படிக்கிறோம் போது ஹீப்ரூ ஈஸி, படிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. பைபிளில் ஹீப்ரூவில் படிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஷாக். ஆமென். இப்போ ஏன் நான் ஷேக்குன்னு போட்டிருக்கேன்னா, இதில் மெய் எழுத்துக்கள் கிடையாது. மெய் எழுத்துக்கள்லாம் புள்ளி, இதை புள்ளி வைக்கிறதுலாம் மெய் எழுத்துக்களில் அது வவல்ஸ் வந்து அது பிறகு ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வவல் ஆட் பண்ணப்பட்டதுலாம் அது ஷேக்குன்னு பேர் வந்திருக்கு. அந்த எழுத்துக்கு கீழே ஒரு புள்ளி வைப்பாங்க, இல்லை 2 புள்ளி வைப்பாங்க, ஒரு சின்ன கோடு போடுவாங்க, இல்லை குட்டி டீ போடுவாங்க, இல்லை 3 டாட் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் வவல்னு பேர். அது இன்னொரு நாள் டைம் கிடச்சா சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ஷாக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்கள் இங்கிலீஷில் உள்ள பி எழுத்து வந்து ஹீப்ரூவில் என்ன வருது? கா. கூஃப், காஃப். ஷேக் வந்துருச்சா? ஆமென். ஷேக்னா என்ன தெரியுமா? தமிழும் அதுவும் ஒத்து போகுது பாருங்க. ஷாக். இப்போ தான் ஷாக்கு. நீங்கள் ஷாக். இவர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டாரு? ரெட் உடுப்பு. ரெட் உடுப்புனா என்னது? சாக்கு. சாக்கு ட்ரெஸ்ஸு, சாக்கு ட்ரெஸ்ஸு. தமிழும் ஹீப்ரும் ஒத்து போதா? இங்கேயும் சாக்கு, அங்கேயும் சாக்கு. ஹல்லேலூயா, ஆமென். சாக்குடை உடுத்தி கொண்டான். அடுத்த வார்த்தை அந்த மாதிரி வரும்னு நினைக்காதீங்க, தமிழோட ஒத்து போகுது. அடுத்த வார்த்தை வந்து சாம்பல். இங்கிலீஷில் ஆஷ், ஹீப்ரூவில் வந்து ஏஃபர். ஹல்லேலூயா. அந்த வே அப்படின்ற எழுத்து இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டாவது வார்த்தைக்கு வந்துடலாமா? ஓகே, ரைட் சைடுந்து வரீங்க. ரெண்டாவது வார்த்தையில் எத்தனை எழுத்து இருக்குது பாருங்கள், சொல்லுங்கள். 4. கரெக்டா? 4. அந்த எழுத்து பேர் வா. அந்த வா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்கள் 119 வச்சுக்கோங்க. 119 வாவ் எங்கே இருக்குது பாருங்கள். ஆலஃப் பெ, சொல்லுப்பா. கிமேல் டாலத் ஹே வாவ். சூப்பர். 41க்கு முன்னாடி இருக்குது. எழுத்து பேர் என்ன பேருங்க? வாவ். தமிழில் என்ன போட்டிருக்கு? வாவ். அது என்ன தெரியுமா சொல்லலாம்? அது பேர் வாவ், ஆனால் வானா போதும். நம்ம தமிழில் வடைக்குன்னா வா போடுறீங்க, வா. ஹிந்தி எழுத்து எப்படி போடுவீங்க? இப்படி வா போடுவீங்க. இங்கிலீஷில் என்ன போடுவீங்க? விஏ. ஆனால் ஹீப்ரூவில் வா. ஆமீன். இந்த வாவ் அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். என்னதுங்க? அண்டு. சாக், அண்டு. ஆமீன். இங்கிலீஷ்லேயும் சாக்கு, தமிழ்லேயும் சாக்கு, ஹீப்ரூலேயும் சாக்கு. ஷாக், அண்டு. வாவுனா அண்டு. இப்போ ஆஷஸ் படிக்கலாமா? ஆஷஸ்னா எஃபேர். ஆமேன். எஃபேர். அந்த எழுத்து பேர், அந்த எழுத்து பாருங்கள், அதில் ஒரு எழுத்து இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு எழுத்து வாவ். படிச்சிட்டிங்களா? 40 எத்தனை முன்னாடி இருக்குப்பா? 41க்கு முன்னாடி. அடுத்த எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள்? ஈஸி. ஃபஸ்ட்டு எழுத்து அதுதான், அதான் அலஃப். அலஃப், அலஃப். நான் அல்ஃபாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். ஐ எம் த ஆலஃப் அண்ட் டவ். இந்த ஆலஃப் எழுத்து பேர், ஆனால் அதை ஆன்னு படிப்போம். என்னதுங்க? ஆ. ஆ. 119ஆம் சங்கீதத்தில் முதல் ஆன்னு போட்டிருப்பார். போட்டிருக்காரா? ஆலஃப் ஆ, வே ஆ வந்துருச்சு. அடுத்த ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்து பேர் வந்து ஃபா. என்னதுங்க? ஃபா. என்னது சொல்லுங்க? உள்ள ஒரு புள்ளி இருந்தா பா. புள்ளி இருந்தா பா, புள்ளி இல்லைனா ஃபா. அந்த ஃபே, அந்த பே எங்கே இருக்குது பாருங்க. தேடுங்க. சொல்லுப்பா சத்தமா. 129 வசனத்துக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, பே. ஹல்லேலூயா. இப்போ கூட்டுங்க பார்க்கலாம். வா, ஏ, ஃபா, வாஃப் வந்துருச்சா? ஈஸி. ஹீப்ரூ ஈஸி.
22 லெட்டர் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஹீப்ரூ படிச்சிடலாம். அந்த கடைசி எழுத்து பேத்து வந்து ரா. ரா எங்கே இருக்குது பாருங்கள், உங்களோடது முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமே. ரா எங்கே இருக்குது பாருங்கள், ரேஷ். 153க்கு முன்னாடி இருக்குது பாருங்கள், அது பேர் ரேஷ். ஆனால் என்னான்னு சொல்லுவோம், ரா வே ஃபார், ஷேக் வே ஃபார். 119 சங்கீதத்தை வச்சு அது பேர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வரும். அது பேர் என்ன தெரியுமா, ரெட்டுடுப்பும் சாம்பலும். எத்தனை பேருக்கு அந்த ஜெபம் பிடிக்கும்? ஆண்டவர் சித்தமானா இந்த பிப்ரவரி மாதம் நான் அமாவாசை ஜெபம் வைக்கலான்னு பார்க்குறேன். ஒரு மண்டபம் வாடகை எடுத்து எத்தனை பேர் வந்து கலந்து கொள்ள போகிறீங்க? ஆமேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு வச்சுட்டு காலைல 5க்கு முடிக்கலாம். ஆமேன். எத்தனை பேர் வருவீங்க அமாவாசை ஜெபத்துக்கு? மண்டபம் எடுத்துருவோம், பேனர் வச்சுருவோம், சர்ச்சில் இருப்போம். எல்லாருக்கும் சூடான சுவையான டீ உண்டு. பசங்க சொன்னாங்க ஜனங்க நடுவில் பசி எடுத்துருவோம் நான், அதனால என்ன கொடுக்கலாம், பன்னு தானேப்பா சொன்னேன். பன்னு சொன்னியா, கேக் சொன்னியா? நிறைய கொடுத்தா தான் சாப்பிட்டு தூங்குறதுக்கு எதுவாக இருக்கும் ப்ரேயர் நேரத்தில். நம்ம தான் ப்ரேயர் டெக்னிக் இருக்குல்ல, ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணோம், கண்ணை மூடணும். தூங்கும்போது சொல்லுங்கள், கண்ணை மூடணும். அப்புறம் ப்ரே பண்ணும்போது லேசாக தலை குனியணும். தூங்கும்போது தலை குனிக்கணும். ப்ரே பண்ணும்போது சவுண்டு வரணும். தூங்கும்போது எல்லாம் ஈஸியாக வருது. என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் தேர். நோ, we are talking about intensive prayer. We are talking about shake way of our prayer. shake way of our prayer என்ன தெரியுமா? நம்மளே சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ணுங்க நைட்டில். உங்களுக்கு எல்லாருக்கும் சாக்கு ட்ரெஸ்ஸு ரெடியாக இருக்குது அப்படின்றீங்களா? இல்லை, கொசு ரெடியாக இருக்குது. ப்ரேயர் 2 மணிக்கு பசங்க முடிப்பாங்க. முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்து காலையில் போகலான்னு படுப்பாங்க. காலையில் எழுந்துக்கிறவங்க இல்லை, நான் கேட்பேன், என்னடா தூங்குனியா? அப்பா பயங்கரமான கொசுப்பா. சரிடா அடுத்த முறை கொசு வலை வாங்கிடலாம். ஓகேப்பா, திரும்பி அடுத்த வாரம் பார்ப்பேன். என்னடா ப்ரேயர் 2 மணிக்கு முடிச்சிட்டிங்க, தூங்கிங்களா? அப்பா செம்ம கொசுப்பா, விட்றா அடுத்த வாரம் கொசு வலை வாங்கிடலாம். அவனுங்களும் கொசு கடியோட தான் படுத்திருக்கானா தவிர இது வரைக்கும் அவன் கொசு வலை வாங்கலை. ஒரு நாள் என்னையே ப்ரேயர் கூட்டின்னு போயிட்டானுங்க. நான் ரெடியாக போயிட்டேன், கொசு வலையோடு போயிட்டேன். இப்போ தான் ஓஎம்ஆரில் இருக்கும்போது, இன்றைக்கி நீயும் ப்ரே பண்ணுறப்பாண்டான்னு என்னையை 2 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ண வச்சு என்னை கொசு வலைக்குள்ளே போட்டு சைட்லலாம் கொசு வராது வாடி எல்லா தடுப்புலாம் விட்டானுங்க. நைட்டில் லேசாக தட்டி விட்டேன் போல். அதை நான் கடிச்சிச்சு பாருங்கள் கொசு. காலையில் வரைக்கும் நான் ஜெபத்தை கண்டினியூ பண்ணுறேன். யார் விட்டது? தூக்கம் வரல, கொசு கடிக்குது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், சொல்லுங்கள். சாதாரண ப்ரேயர் இல்லைப்பா, இன்டென்சிவ் ப்ரேயர். ஓ சோத்திரம் 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 ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே. நான் இங்கே உட்காந்துன்னு சொரிஞ்சிக்கிட்டு ப்ரே பண்ணுகிறேன். அவன் அங்கே படுத்துட்டு தூங்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு 5 மணிக்கெலாம் வந்து ஓட்டான் எல்லாரும். தேர் இஸ் அன் இன்கன்வீனியன்ஸ். இவனுங்களாம் அதில் தான் போடணும். ஏன் தெரியுமா? இப்போ ரிலாக்ஸாக உட்காந்துருக்கான், விட்டா தூங்கிடுவான் போல். நம்ம டீம் இங்கே இருக்கான், நம்மளே சரியில் ஆல் நைட் ப்ரேயரில் அனுப்பிடுமா. என்றைக்கு லீவோ, சாட்டர்டே மாதிரி லீவில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், பாஸ்டர் இன்றைக்கி ஒருத்தர் இருக்கான் ஆல் நைட் ப்ரேயரில், ஒரு ஜப வீரன் இருக்கான்னிங்கன்னா அவனை வீரன் ஆக்கிறது ஏன் வேலை. த ப்ரேயர் ஆஃப் ஷேக் வே அஃபார், ரெட்டுடுத்தலும் சாம்பலின் ஜபம். தானியேல் அப்படி ஜபம் பண்ணாரா? ஏன் ஜபம் பண்ணாருன்னா, தானியேலெல்லாம் அன்னகராக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் அசிரியர்கள் கையில் டிஸ்இன்டகிரேட் ஆனது போல். டிஸ்இன்டகிரேட்னா இஸ்ரவேலர்களை அசிரியர்கள் பிடிச்சின்னு போனாங்க, அவங்க திரும்பி வரவே இல்லைப்பா, அப்படியே ஊடுருவி போயிட்டாங்க. அந்த மாதிரி யூதா உனக்கு இருக்காது, உன்னையும் பிடிச்சின்னு போவாங்க, 70 வருஷம் கழிச்சு நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஐயா படிச்சிட்டாரு. உடனே ரெட்டுடுப்பிலும் சாம்பலிலும் உட்காந்து ஜெபிச்சார். கர்த்தர் ராஜாக்களை எழுப்பினார். கோரேஸ் ராஜா ராஜபாரம் வந்து யூதர்கள் மாத்திரம் உங்கள் ஊருக்கு போங்கன்னு சொன்னாப்புல. ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுத்து, ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்து, அவங்க நாட்டிலேருந்து கொண்டு வந்த கோல்டு வெள்ளி எல்லாத்தையும் கணக்கு பார்த்து எடுத்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி ஊருக்கு புறப்பட்டு போங்க, போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்க. ப்ரொடெக்ஷனோட மிலிட்ரியோட அமிச்சார். ஏன்னா அது 5 மாதம் ட்ராவல். பாபிலோன்லேருந்து எருசலேம் வரத்துக்கு எத்தனை மாதம் ட்ராவலு? 5 மாதம் நடப்பயணம். வழியில் திருடர்கள்லாம் இருப்பாங்க, போ என்று அனுப்பினான். தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. த இன்டென்சிவ் ப்ரேயர் ஆஃப் டேனியல். கொசு பற்றி சொன்னேன். கொசுனால் என்ன பண்ணுறோம்? ப்ரே பண்ணுறோம். ஏன் கொசு என்ன பண்ணுது? தூங்க விடலை. இது போல் இந்த சாக் கிளாத், அந்த இமேஜ் போடுப்பா, ப்ரே பண்ணுறவங்களோட அந்த இந்த சாக் கிளாத்து இந்த உடம்புல பட்டதும் உங்களை தூங்க விடாது, ஒரு இன்கன்வீனியன்ஸ் கொடுக்கும். என் மகனே, என் மகளே, ஜெபத்தில் ஒரு வசதி வேணும்னு நீ நினச்சேன்னா அது டேஞ்சர். ஜெபம் இஸ் எ ட்ரைனிங்.
ப்ரேயர் ஒரு ட்ரைனிங். ஆமாம், இன்றைக்கி நைட்டு நீங்கள் ப்ரே பண்ண முடிவு பண்ணிங்கன்னா சாப்பிடாதீங்க, பரவாயில்ல. there is an inconvenience in this intensive prayer. சாக்கு உடையை உடுத்தி கொள்வான், புசியாமலும் குடியாமலும் போடப்பட்டிருக்கு. சாப்பிடவும் மாட்டான், தண்ணி குடிக்கவும் மாட்டான், ஜெபிப்பான். பரலோக கதவுகளை தட்டி கொண்டே இருப்பான், திறக்கும் வரை தட்டுவான். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, பாஸ்டர் நான் ஏற்கனவே ப்ரே பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கர்த்தர் கூட்டி கொண்டு போயிருக்கிறார். ஷேக் வே ஆஃப் ஆர் ப்ரேயர். அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர், ஷேக் வே ஆஃப் ஆர் ப்ரேயர் அப்படின்னாங்கன்னா எல்லாரும் ரெடி ஆகிடுவாங்க. ஆளுக்கு அந்த கன்னி பேக் ட்ரெஸ் எடுத்துப்பாங்க, ரெட்டு ஒரு பாத்திரத்தில் சாம்பல் கொண்டு வந்துடுவாங்க, அவங்க வீட்டு வாசலில் கொட்டுவாங்க, அப்படியே உட்காந்துருவாங்க. இவங்க வீட்டு வாசலில் ப்ரே பண்ணுவார், அவர் அவங்க வீட்டு வாசலில் ப்ரே பண்ணுவார், பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து ஊரில் ப்ரே பண்ணுவார், வேற நாட்டில் ப்ரே பண்ணுவார். அத்தனை பேரும் ஜெபிப்பார்கள், கர்த்தர் இறங்கும் வரை ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. தானியேலின் ஜெபம் இதுதான். ஆமென். ப்ரேயர்னாலே பல காரியங்களை சாதிச்ச யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள், ப்ரேயர்லேயே சாதிச்சவங்க. ப்ரேயரில் சொல்லுமா? அன்னாள், வெரி குட். அப்புறம் வேற எப்படி இருந்துச்சு அண்ணாளோட ப்ரேயரு? எப்படி இருந்துச்சு அண்ணாளோட ப்ரேயரு? அந்த ஏலி தாத்தா வந்து இந்த லேடி மது மயக்கத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு இருந்துச்சு ப்ரேயர். அண்ணாள் ட்ரமடைஸ் பண்ணாங்களா, நிஜமாலுமே அழுதாங்களா? there is no dramatization, reality before God. இங்கே என்ன நடக்குதோ, மனதில் என்ன குமுறல் இருக்குதோ அப்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ப்ரே பண்ணும்போது உன் நிலை நீ மறந்து ப்ரே பண்ணுவேன், அதனால் வீட்டில் போய் கதவை தாழிட்டுக்கோ, ப்ரே பண்ணு, அழு, காலில் விழு, உருளு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உன்னை வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கும்படி வருவார். பட் ஜூஸ்க்கு அந்த பிளான் இல்லை, அந்த பிளான் ஆண்டவர் கொடுக்கல. ஜீசஸ் நமக்கு கொடுத்தார், போய் கதவை சாத்திக்கோன்னு. ஜூஸ் அப்படி இல்லை, வண்டர்ஃபுல்லாக ப்ரே பண்ணுவாங்க, நடு ரோட்டில் கூட ப்ரே பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம சபையில் மார்னிங் டியூஷன் எஸ்தரின் புஸ்தகம் போய் கொண்டிருக்கு, படிச்சுன்னுக்குறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு ரியல் பிப்ளிக்கல் கேரக்டர் முர்தகாய் பற்றி படிக்க போகிறோம். அந்த மனிதன் செய்த ஜெபம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படி நிறுத்துக்குமா. நடந்த யாவற்றையும் மொர்தகாய் அறிந்தபோது மொர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி, ஆமென், அவன் ஒரு ட்ரெஸ்ஸு போட போகிறான், அவன் ஒரு யூனிஃபார்ம் போட போகிறான். ஒரு இடத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே தெரியும் போகிறவர் டாக்டர்னு. ஏன்னா அதுக்கு உண்டான கோட் போட்டிருப்பார், கையில் என்ன வச்சுருப்பார், ஸ்டெத்து வச்சுருப்பார். அவங்க ப்ரொஃபஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. there is a dress code to pray for intensive prayer. அதில் நம்பர் 1 வசதி இருக்கக்கூடாது. ஏர்கான் ஆன் பண்ணிட்டு ப்ரே பண்ணோம்னா என்ன வரும்? ஏர்கான் ஆன் பண்ணிட்டு நம்ம ப்ரே பண்ணோம்னா தூங்கணும்னா சாஃப்டான ட்ரெஸ் போட்டுட்டு ரிலாக்ஸான ட்ரெஸ் போட்டு ப்ரே பண்ணோமா தூங்கணும்னா தூங்கணும். திஸ் இஸ் நாட் த டைம் டு ஸ்லீப், திஸ் இஸ் த டைம் டு ப்ரே. நடந்த யாவையும் மொர்தகாய் அறிந்தான். என்ன மொர்தகாய் அறிஞ்சான் தெரியுமா? அந்த நாட்டில் ஒரு பிரதம அமைச்சன் இருந்தான், அவன் பெயர் ஹாமான். இந்த ஹாமான் ஒரு சட்டம் போட்டான். அவனுக்கு ஏன் தெரியல, யூதர்களை பிடிக்கல. பூர் என்கிற ஒரு சீட்டு போட்டான். அந்த சீட்டில் 12 மாதத்தை போட்டான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதம் அதில் போட்டால் 12ஆவது மாதம் விழுந்தது. அந்த மாதத்தோட பேர் ஆதார். பிறகு 28 நாள் சீட்டு போட்டான். அதில் 13ஆம் தேதி விழுந்தது. அவன் சொன்னான், நான் தாண்டா பிரதம அமைச்சன், 12ஆம் மாதம் 13ஆம் தேதி உலகெங்கும் உள்ள யூதர்களை நான் கொலை செய்வேன் என்று திட்டம் போட்டான். 127 நாளில் உள்ள அத்தனை பேரையும் அவனால் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அவனை பிடிக்க முடியாது. ஊரை கண்டுபிடிக்கட்டும், நாடே அவர்களை கண்டுபிடிக்கட்டும்னு சட்டத்தில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணான். இந்த 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே அவரவர் தங்கள் அருகாமையில் உள்ள யூதர்களை கொலை செய்து அவர்களுடைய உடைமைகளை அபகரித்து கொள்ளலான்னு சட்டம் போட்டான். சட்டம் பரபரப்பாயிடுச்சு. ஏன்? அவனை சாவடிக்கிறது மட்டும் இல்லை, சொத்தை என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஊரே ஆயத்தமாக இருக்கிறது, யூதர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். செய்தி போட்ட உடனே மொர்தகாய் செய்த நிலை. இட் இஸ் a death sentence.
யூதர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆண்களும் பெண்களும் புருஷரும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். அவருடைய உடைமைகள் அபகரிக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம். இதை கேள்விப்பட்ட போது, இதை அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு, தன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டான், கழட்டில் கிழிச்சிக்கிட்டான், ரட்டு உடுத்திக்கிட்டான், அந்த கோணி துணி போட்டுக்கொண்டான். அப்படி அரிசி வர கோணியில் ட்ரெஸ்ஸு பண்ணுறது ஈஸிங்க. கழுத்து பக்கமாக ஒரு ரவுண்டு ஓட்டை, 2 கை பக்கமாக ரவுண்டு ஓட்டை, மேலே தூக்கி மாட்டிக்க வேண்டியது தான். போட்டுக்கொண்டான். இம்மிடியேட்டாக உடுத்தி கொண்டு ரட்டுடுத்தி சாம்பலை தூக்கி போட்டுக்கொண்டு, சாம்பலை என்ன பண்ணிட்டான்? நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பல் இங்கெல்லாம் பூசிகிட்டு இருப்பாங்க. சில இடங்களில் இதெல்லாம் தடவிக்கிறாங்க. ஏன் தடவிக்கிறான்னு அவங்களுக்கு தெரில. பைபிள் மட்டும் தான் சொல்லுது. சாம்பல் என்பது இட் ஷோஸ் ஹியூமிலிட்டி. இட் டஸ் நாட் ஷோ ப்ரைட். நான் கொஞ்சம் தடவிக்கிட்டேன், நான் பெருமை இல்லை. இட் ஷோஸ் ஹியூமிலிட்டி. உடம்பெல்லாம் என்ன தடவி இருக்கு? சாம்பல். நான் அசுத்தமாக இருக்கிறேன், இன்றைக்கி வேலைக்கு வர நான் தகுதியற்றவன், இன்றைக்கு விருந்துக்கு வர நான் தகுதியற்றவன், இன்றைக்கு சிரிக்க கூட நான் தகுதியற்றவன், என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறினான். ஐயோ என்று அலறினான். ராஜா கையில் போல உதவிக்கு ஊர் அறிய ஆண்டவரை தேடுகிறான். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒருவரும் வெட்கப்பட்டு, என் மகனே என் மகளே, உன் ஆபத்து நேரத்தில் நீ கர்த்தரை கூப்பிடுவதை உலகம் பார்க்கட்டும். Let the world see that you are crying unto God. அந்த கடன் பிரச்சனையை எதிர்த்து நீ ஜெபிக்கிறது மக்களுக்கு தெரியட்டும். அந்த போராட்டத்தை எதிர்த்து நீ ஜெபிக்கிறது கர்த்தருக்கும் மக்களுக்கும் தெரியட்டும். உன் ஆபத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாய் என்பது மக்களுக்கு தெரியட்டும். நகரத்தின் நடுவே புறப்பட்டு மகா துயரமுள்ள சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ஏன்னா அவனோட ஆஃபீஸ் அது. ராஜாவோட அரண்மனை வாசலில் உட்காந்துக்கிறது ஆஃபீஸ். இன்னும் வேலைன்னு பைபிள் போடல. ராஜாவோட அரண்மனை வாசலில் உட்காந்துக்கிறது. இவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவன் தான் எஸ்தர் ராஜாத்தியோட அண்ணன், எஸ்தர் ராஜாத்தியோட வளர்ப்பு அண்ணன். இவனுக்கு மட்டும் டெத் சென்டென்ஸ் இல்லை, மறைமுகமாக யார் மேலேயுங்குது? எஸ்தர் ராஜாத்தி மேலேயும். எல்லாரோட ஆதார் கார்டை எடுத்து பார்த்தா எந்த ஸ்டேட்டுன்னு வரும்? ஜூவிஷ் ஸ்டேட்னு வரும். அப்போ என்ன பண்ணிடணும்? கொன்றுடணும். இப்படி தான் திட்டம். வந்தான். ராஜா அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் அனுமதி இல்லை. ராஜாவோட அரண்மனைக்குள்ளே போனனாலே, கேட்டில் போனாலுமே ட்ரெஸ் கோடு இருக்குது. அந்த ட்ரெஸ் கோடு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். சில்க் ட்ரெஸ் போட்டு வந்தால் தான் போக முடியும். இவர் என்ன போட்டுங்கிறாரு? கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். செக்யூரிட்டி போயிடியா, அப்படியே ராஜா அரண்மனைக்குள்ளே வராத. வாசலில் நின்று கதறி கொண்டிருக்கிறான் கர்த்தரை நோக்கி. ஏன் ராஜா அரண்மனைக்குள்ளே மொர்தெகாய் ஓட பார்த்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ராஜா கையில் ஹெல்ப் கேட்குறதுக்கா? இல்லை, அங்கே தான் சட்டம் பிறந்திருக்கிறது. சட்டம் எங்கே பிறந்ததோ அங்கே அமர்ந்து ஜெபிப்பேன். உங்களுக்கு ஆபத்து எங்கே துவங்கினதோ அங்கே போய் ஜெபிக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு விதோரமாய் தாக்கீது எழுப்பப்பட்டதோ அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, ஜெபம் பண்ண போனோம், ஜெபிக்க போக வேண்டும். எந்த இடத்துல உங்களுக்கு வேதனை வந்த அந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஜெபிக்க போகணும். புறப்பட்டு போகிறான், அங்கே அமர்ந்து ஜெபிக்கும்படி போகிறான். He is a prayerful man. He want to focus on prayer. ஜபத்தை செய்வதற்கு அங்கே போகிறான். எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர். ஆண்டவரே, என் ராஜ்யம், என் தேசம், என் மக்கள் மிகவும் கொடிதான நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் என்ன தீமை செய்தோம், எங்களுக்கு உதவி செய்யும். ஓ லார்ட் ஹியர், ஓ லார்ட் ஃபர்கிவ் அஸ். கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் கெஞ்சுவதற்காக ஒரு கிரியை தான் இது. இட் இஸ் an activity. ஹல்லேலூயா. praying is an activity. நீங்கள் பசங்களோட புக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 1, ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 3 லாங்குது. டீச்சர் ட்ரைனிங் பண்ணுறவங்க அந்த ஆக்டிவிட்டியை பார்த்து அதுபடி செய்யுங்க. வாட் இஸ் த ஆக்டிவிட்டி தட் காட் ஹஸ் given to us? pray. ஒரு முறை ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க, எந்த இடத்துல ஃபெயில் ஆனீங்களோ அதே இடத்துல போகணும். இந்த முறை வேறு மாதிரி ஜெபத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் அந்த இடத்துக்கு தூங்குவதற்காக போகவில்லை, அமர்வதற்காக போகவில்லை, சுற்று முற்றி பார்ப்பதற்காக போகவில்லை, ஜெபிக்கும்படி போகிறேன். He ran there. He is going to appeal God's compassion. தேவனுடைய கம்பேஷன், தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சும்படியாக அங்கே ஓடுகிறான். ஹல்லேலூயா. பர்சியர்களுடைய சட்டம் மொர்தெகாய்க்கு தெரியும். ஒரு சட்டம் போட்டாங்கன்னா மாற்ற முடியாது. எப்படின்னு கேட்குறீங்களா? எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ராஜா ராணியை தள்ளிட்டார்னா கூட சட்டத்தை மாற்ற முடியாது.
அந்த சட்டம் யார் மேலேயும் பாயும்? ராணி மேலே கூட பாயும். சட்டங்கள் எதுக்குன்னு கேட்குறீங்களா? சட்டங்கள் மனிதர்களை மேய்ப்பதற்காக. மனிதர்களை மேய்க்கணும். அது ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல எல்லாம் கரெக்டாக இருக்கும். அது வீக்காக இருக்கிற இடத்துல எல்லாருமே பேசுவான், எல்லாருமே பண்ணுவான். ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் என்ன ஆகும்? அதற்காகத்தான். There was great mourning. இது சட்டம் இயற்றப்பட்டது. A problem has come to the Jewish people. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன் பிரச்சனை என்ன இன்றைக்கு? அது உன் வாழ்க்கை பிரச்சனையா, உன் கடன் பிரச்சனையா, உன் குடும்ப பிரச்சனையா, உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனையா, உன் உயிருக்கு பிரச்சனையா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார் ஜெபிக்கும்படி. God is inviting you to pray an intensive prayer. எத்தனை பேர் ப்ரே பண்ணலான்றீங்க? ஹல்லேலூயா. ஜெபம் செய்ய வேண்டும். மொர்தெகாயின் பிரேயர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனிதன் செய்த ஜெபம், சாக்கின் ஜெபம், sackcloth and ashes prayer. ஷேக் வயாஃபார், சாக்குடை தரித்து கொண்டிருக்கிறான், சாம்பலில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை, அங்கே ஆடம்பரம் பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை, அங்கே உறங்குவதற்கு வழி இல்லை, அங்கே சிரிப்பதற்கு வழி இல்லை, அங்கே அழுவதற்கு வழி இருக்கிறது, அங்கே ஜெபிப்பதற்கு வழி இருக்கிறது. சொல்லட்டுமா? அந்த வழியிலே சென்றால் வெற்றி உன்னை தேடி வரும் மகனே, வெற்றி உன்னை தேடி வரும் மகளே. நீ இப்படி ஜெபிக்காததினால்தான் நீ இன்னும் வெற்றி அடையாமல் இருக்கிறாய். யூ ஹவ் டேக்கன் பிரேயர் ஃபார் கிராண்டட். பிரேயரை கிராண்டட் எடுத்து போ. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ரைட் போயிட்டு வரேன். நோ, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி ஹேவ் டு டூ. ஆமேன் சொல்லுங்க பசங்களா. ஏன் ஆமேன் சொல்கிறோம்? இந்த ஆமேன் கர்த்தர் கையில் போய் சேரும். மற்றபடி நீங்கள் வேறு எதனா போய் பேசி பாருங்க, சாத்தான் கையில் போய் சேரும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் பேர் சொல்லி அல்லேலூயா கர்த்தர் கையில் போய் சேரும். வேறு எதனா சொல்லி பாருங்க, அது சாத்தான் கையில் போய் சேரும். உங்கள் கணக்கில் ஒரு 10,000 ஆமேன் இருந்தால் தான் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 7 அல்லேலூயா, 7 அல்லேலூயா சொல்லுப்பா, தைரியமாக சொல்லு. இந்த அல்லேலூயா ஆண்டவர் கையில் போகும். மீதி வார்த்தைகள்லாம் எங்கே போவோம்? காற்றுல போகுதுன்னு நினைக்கிறீங்களா? காற்றுலையே போகுது. உங்கள் ஃபோன் எடுத்துக்கிறீங்க, வாட்ஸ்அப் எடுத்துக்கிறீங்க, வாய்ஸ் ரெக்கார்டரை தொடுறீங்க, யாரோ ஒருத்தர் திட்டுறீங்க, எடுத்துட்டீங்க. அவர் சிங்கப்பூரில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், போகுமா போவாதா? போகுமா போவதா? போகுமா போவதா? இன்னைய உலகத்தில் போகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எது கிடையாது, ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. வாட்ஸ்அப் ஆப் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ காலிங் பண்ணுறது பெரிய கொடுமை. ஸ்கைப்புன்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம எதிர்க்கு இருக்கிற ஒரு பிக்சலாக உடஞ்சி தெரிவார். திடீர்னு நல்லா தெரிவார், அப்போ பார்த்தா பிஞ்சி தெரிவார். இப்போ தான் அட்வான்ஸ் வந்துருச்சு, இன்டர்நெட்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் திட்டி அமிச்சிங்கன்னா சிங்கப்பூரில் பதில் எவ்வளோ நேரத்தில் வரும்? ஒரே நிமிஷத்தில் வரும். நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லைன்னா சொல்ல போகிறீங்க இருக்குதுன்னு போகிறீங்களா? ஐயா அதுக்கெலாம் நிறைய டேட்டா வேணும், நிறைய ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும். இல்லைப்பா, இப்போல்லாம் ஆர்கைவ் ஆகிடுது. நீங்கள் பேசுறதுன்னா ஆகிடுது, ஆர்கைவ் ஆகிடுது. சப்புக்குன்னு அழுத்தி ஒரு பேப்பர் சைஸுக்கு ஆகிடுது, தேவைன்னா பிரிச்சுப்பாங்க. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரெக்கார்ட் பண்ணப்படுதுன்னா அந்த வார்த்தைகள் ப்ரேயராக இருந்தால் அது ரெக்கார்ட் ஆனா, நம்முடைய 1000 ஸ்தோத்திர பலிகள் ப்ரேயராக இருந்து அது ரெக்கார்ட் ஆனா, சர்ச்சில் நான் சொல்கிற ஆமேனும் அல்லேலியாவும் ரெக்கார்ட் ஆனா எனக்கு எவ்வளோ நன்மை. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க ஆமேன் சொல்லுப்பா, சொல்லுப்பா ஆமேன் சொல்லுப்பா, யோசிக்காதப்பா, ஆமேன் சொல்லுப்பா, சத்தமாக சொல்லுப்பா, ஆமேன் சொல்லுப்பா. அல்லேலூயா. கூச்சப்படாத. எனக்கு அந்த அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, டே இனிமே இந்த பிரேயரில் நீ கூச்சப்படாதடா, தைரியமாக பண்ணுறா, இந்த கூட்டம் பெருசுலடா, அந்த கூட்டத்தில் இருக்கிற கர்த்தர் பெருசுடா. அன்னையிலேருந்து எனக்கு தெரியுங்க, மொத்தமே ஜெபம் பண்ணி தான் நான் வாங்கினுக்கிறேன் அவர் கையில். எனக்கு தெரியும் அவர் காலில் விழுந்தா தான் நமக்கு ஆசீர்வாதமான நல்ல வழியில் பணம் வரும். இல்லைன்னா என்ன வழியில் வரும் தெரியுமா? வரும், கடங்காரன்ற பேரில் ஒரு பைக் வரும். நீங்கள் வாங்கி ஓட்டுனுப்பீங்க, கடன் வாங்கி ஓட்டியும் போது பேர் பைக்கை அப்படின்னு பேர் வரும். பரவாயில்லையா? நீங்கள் செயின் போட்டுனுப்பீங்க, அதுவா கடன் வாங்கி போட்டுனுக்கிறான் பாருன்ற பேர் வரும். ஆசீர்வாதம் வேண்டும். மொர்தெகாய் had prayed. ப்ரே பண்ண. இந்த மொர்தெகாயோட பேரோட அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மர்துக்குன்னு அர்த்தம். மர்துக்னா அவங்க நாட்டு கடவுள் பேர் வச்சிட்டானுங்க. இவன் ஆண்டவருடைய பிள்ளை, பேரை கூட என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்து பாபிலோன் மன்னர்களாக இருக்கலாம், 1ஆம் நம்பர் கிரிமினலுங்க. ஒரு பையனை பிடிச்சின்னு போனால் ஃபஸ்ட்டு அவன் பேரை மாற்றிடுவாங்க. என்ன பண்ணுறாங்க, எந்த நாட்டிலனா பிடிச்சி பேரை மாற்றிடுவாங்க, அன்னகன் ஆக்கிடுவாங்க. அவனை ஆம்பளை இல்லாமல் பண்ணுறாங்க, வீட்டில் வேலைக்காரனாக போட்டுருவான். அவன் நல்லா உழைப்பான், நல்லா நம்பத்தக்கவனாக இருப்பான், அவ்வளோதான்.
அவனால் அந்த வீட்டில் எந்த பெண்களுக்கும் ஆபத்தில் அழகாக எல்லா இடமும் ராஜாவோட கஜானா சாவியாக அவங்க கையில் இருக்கும். எல்லாரையும் அன்னகனாகிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்னகனாக இருந்திருக்கக்கூடும் இந்த மொர்தெகாய். அவர் ப்ரே பண்ணால் கூட பலிக்குமா? யார் ப்ரே பண்ணாலும் பலிக்கும். ப்ரேயர் என்பது ஒரு வெப்பன், சாத்தானை எதிர்க்கிற வெப்பன். ஜெபம் என்கிற துப்பாக்கி சாத்தானை மட்டுமே சுடும் மகனே, உன்னை சுடாது. ஜெபம் என்கிற இந்த ஆயுதம் உன்னை காப்பாற்றும்படியாக வந்த ஆயுதம். இந்த ஜெபத்துக்கு உயிர் இருக்கிறது. இது உனக்கு நன்மை செய்யும்படியாக வந்திருக்கிறது. மொர்தெகாய் started to pray intensive prayer. Praying is wisdom. ஜெபிக்கிற மனிதன் ஞானியாய் மாறுவான். Praying is strength. ஜெபிக்கிற மனிதன் பலமுள்ளவனாய் மாறுவான். Praying is justice. ஜெபிக்கிற மனிதனுக்கு நீதி கிடைக்கும். ஹல்லேலூயா. மொர்தெகாய், இந்த மொர்தெகாயோட ஸ்டோரி நீங்கள் படிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தை இவனை பற்றி சொல்லியிருக்கு. எஸ்தர் 2 எடுத்துங்க பார்க்கலாம். இந்த மொர்தெகாயை பற்றி 5ஆம் வசனம் பாருங்க. சூசான் அரண்மனையிலே அவன் பேர் பார்த்தீங்களா? மொர்தெகாய், கீசினுடைய குமாரன், சிமேயின் மகன், யாவீரின் குமாரன், யூதன் இருந்தான். ஓகேயா? இவனோட ஹிஸ்ட்ரி யாருக்குன்னா தெரிஞ்சுக்கணுமா? இவனோட வரலாறு உங்களுக்கு தெரியணுமா? பார்க்கலாமா? அடுத்த வசனம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய, படிங்க, நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்ட போகப்பட்டவர்கள் ஒருவனாக இருந்தான். அப்போ ஒரு கைதி. கரெக்டா? என்னதுங்க? பிடித்து கொண்டு போகப்பட்டான். எப்படி பிடிச்சின்னு போவாங்க? யாராவது அரெஸ்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? இப்படியா? அப்புறம் இல்லை இப்படி ஒன்று பின்னாடி கட்டிடுவாங்க, இல்லைனா இப்படி தானே முன்னாடி கட்டுருவாங்க. கட்டுறாங்களா? ஆமாம். இல்லைனா இப்படி வேறு யாராவது போலீஸ் கூட சங்கிலியில் பண்ண முடியும். கரெக்ட் தானே? மொர்தெகாய் பிடித்து கொண்டு போகப்பட்டவன். ப்ரேயர் பலிக்குமா? பிடிச்சு கொண்டு போனாலும் பலிக்கும். ப்ரேயர் என்பது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிங்க. ஆமேன். ரொம்ப அட்வான்ஸ்டு. நமக்குலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் பிடிக்கும் இல்லை? நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது யாரையாவது இடிச்சுட்டு போயிட்டாங்கண்ணா, உதாரணத்துக்கு லாரிக்காரன் ஒருத்தரை இடிச்சுட்டு போயிட்டான்னு வைங்களேன், பைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த அங்கிளுங்களாம். அந்த RX 100 எடுத்து போவாங்க. அவங்க லாரியை பிடிச்சினே வரமாட்டாங்க. எல்லோரும் 4-5 பைக் பறக்கும். இடிச்சவன் எங்கேயோ போயிட்டுருப்பான். கரெக்ட் தானே? ரிட்டர்ன் ஆவாங்க. சிலர் பிடிப்பாங்க எப்படியோ, ஏன்னா அவன் லாஸ்ட் வரைக்கும் போவாங்க. எங்கன்னா டீ குடிக்க நிறுத்தினான்னா மாட்டுவான். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணுறான், மீறுறான், அந்த அதிகாரி பார்த்துட்டாரு, பின்னாடி அதை துரத்துறாரு, உடனே அடுத்த செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, வண்டி நம்பர் சொல்கிறாரா இல்லையா? எவ்வளோ நேரத்தில் பிடிப்பாங்க அவரை? அவர் அங்கே போகிற நேரம் தான் நிறுத்திடுவாங்களா? இப்போ ஹெல்ப் பண்ணுறது எது? டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் என்ன நடக்குது? உங்கள் ஃபோனும் அந்த ஃபோனும் ஃப்ரெண்டாக கத்தி பேசிக்குதுங்களா? சவுண்ட் வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஆமேன். ஒளி மற்றும் ஒளி இதில் ட்ராவல் ஆகுது. ஆமேன். நம்புறீங்களா இல்லையா அதை? ஆமேன். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஹெல்ப் பண்ணோம், சவுண்ட் வேவ்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணோன்னா பரலோகத்துக்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கிறாரே ஆண்டவர். இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கிறார் ஆண்டவர். அதை எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறீங்க? அது அட்வான்ஸ்டா இல்லையா? அட்வான்ஸ்ட். பரலோகம் வானாதி வானங்களுக்கு மேலே இருக்குதான். ஆமேன். இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க, நைட்டில் ஒரு 7 மணி போல் வெளியே வாங்க, ஏதாவது ஒரு நட்சத்திரத்தோட ஒளியை பாருங்கள். எல்லா நட்சத்திரனுடைய ஒளி அந்த நட்சத்திரத்தை சொல்ல, நீங்கள் அன்றைக்கி நைட்டு பார்க்குறீங்களா அந்த லைட்டு, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது விட்ட லைட்டு, அது இன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு வருது. லைட்டே 100 வருஷம், 80 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி அது விட்ட ஒளி இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க. லைட் அவ்வளோ நேரம் ஆகுது ட்ராவல் பண்ண. அதுக்கு மேலே இருக்கிற ஆண்டவர் கையில் உங்கள் ப்ரேயர் ஒரு நொடியில் போகிறது என்றால் இது என்ன ரேஸ்ன்னு எனக்கு தெரியவில்லை. த ப்ரேயர் ஆஃப் ஆஷஸ் அண்ட் சாக்க்ளாத் ஷேக் வா ஏஃபார். இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் ப்ரே பண்ண போகிறீங்க? இன்றைக்கி இந்த இடத்த விட்டு போகும்போது சேஞ்சாக போங்க. 2025 வரைக்கும் நான் ப்ரே பண்ணலைங்க, நான் பாட்டு இங்கே அங்கே ஓடின்னு இருந்தேன். இனி உட்காருவேன் என் ஆண்டவருக்கு முன்பதாக, என் அடிமைதனத்தின் மத்தியில் உட்காருவேன். ஆமேன் சொல்லுங்க. கட்டப்பட்டிருந்த நிலையிலும் உட்காருவேன். ஆமேன் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. எப்படிலாம் அனுப்பலாம்? கால் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். ஆமேன். பேசக்கூட முடியலன்னா செல்ஃபி எடுத்து அனுப்பலாம். அந்த முகத்தை பார்க்கும்போதே தெரியும் நம்ம சொந்தக்காரர், என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, அடிபட்டிருக்க, மூஞ்சி வீங்கி இருக்க, ஃபோன் போடு. இல்லைங்க ஃபோன் எடுக்கல, பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் போடு, போய் என்னான்னு பாரு. அலர்ட் ஆகிறாங்களா? ஆமேன். உள்ளந்திரியங்களை யாருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறீங்க? யாரோட கனெக்டட் ஆகுது உங்கள் மனசு? நான் சொல்லிட்டா, உங்கள் மனது யாரு கூட கனெக்ட் ஆகாது. கனெக்ட் பண்ணவே முடியாத ஒரு ஆப்பு உங்கள் மனசு தான். ஆனால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணுறதே தொழிலாக உட்காந்துருக்கிறீங்க. ப்ரேயர் தான் அந்த ஆப்பு. உங்கள் உள்ளந்திரியங்கள் கர்த்தருக்கு தெரியும், உங்கள் குமுறல்கள் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் ஏன் அழறீங்க, நீங்கள் ஏன் குமுறுறீங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் முடிந்துடும். மறந்து விடாதீர்கள், நீங்கள் கதற வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அது கர்த்தர். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த மொர்தெகாய் அரண்மனையை நோக்கி ஓடுகிறான், ராஜாவை பார்க்கறதுக்கு ஓடல. கட்டளை பிறந்த இடத்துல நான் வேரில் உட்காந்து ஜெபம் பண்ண போகிறேன். அவனை அனுமதிக்கல. இல்லைனா அந்த சட்டம் எங்கத்தில் எழுதி ஒட்டியிருக்கானோ அது கீழே உட்காந்து ஜெபிச்சிருப்பான். ஜெபித்தான். ஜெபம் காரியங்களை மாறும்படி செய்யும். ஷேக் வை அஃபார், ஷேக் வைஃபர். ஜெபம், இரட்டுடுப்பும் சாம்பலின் ஜெபம். கர்த்தர் காரியத்தை மாறும்படி செய்தார். அவன் இவ்வளவு ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார் என்று. God answered their prayers. எஸ்தர் ராணாத்தியம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பாருங்க, 3ஆம் வசனம் சொல்கிறது, எஸ்தர் 4:3 கொண்டோம். எஸ்தரின் உத்தரவும் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திற்குள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் துருத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அந்த வசனத்தை தெளிவாக படிக்கலாம். ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே என்ன வந்துச்சா? மகா துக்கம். என்ன வந்துச்சுங்க? மகா துக்கம். இந்த இடத்துல அந்த கமாவோட நிறுத்துங்க. இப்போ நமக்கு ஒரு மகா துக்கம் வருது, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன போவோம்? எனக்கு மகா துக்கம் உண்டானதா, உடனே நான் அழுதேன், அப்புறம் ஃபோன் போட்டேன், பிறகு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், பிறகு மகா துக்கம் உண்டாயிடுச்சு, பிறகு என்ன சொல்லுப்பா? பாத்திரத்தை போட்டு உடைத்தேன், சரி, பிறகு வீட்டை விட்டு ஓடி விட்டேன், அப்புறம் சொல்லுப்பா? சூசைட் அட்டம் பண்ணேன், அப்புறம் எப்படியோ காப்பாற்றி விட்டார்கள், பிறகு என்ன வந்தது? மகா துக்கம் வந்தது, அப்புறம் என்ன பண்ண? வம்புக்கு இழுத்தேன், சண்டை இழுத்தேன், அப்புறம் சொல்லுப்பா? மகா துக்கம் வந்தது. வேற என்னப்பா? அதான் மகா துக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேனப்பா. சரியா கேள்வி கேட்குறீங்கன்னு கமாலே வச்சு நிற்பீங்க. எப்படி இருப்போம்? மகா துக்கம். மகா துக்கம் வந்ததுமே யூதருக்கு தெரியும் என்ன பண்ணணும். ஹல்லேலூயா. ஷேக் வே அஃபேர். நான் ஜெபத்தில் உட்கார போகிறேன். எத்தனை பேர் நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க? 2026 2025 மாதிரி இது இருந்துச்சுன்னா நம்ம யாருமே தாக்கு பிடிக்க மாட்டோம். நான் இப்போயே சொல்லிட்டேன். போன வருஷம் வாங்கின சம்பளத்திலே 10% குறைக்கலாமான்னு பேச்சு போயின்னு இருக்குது. போன வருஷமே நம்ம 10 மடங்கு கடன் வாங்கி உக்காந்துக்கிறோம். இந்த வருஷம் அதிலே ஒரு 10% சம்பளம் குறைஞ்சிச்சின்னா கதை கஷ்டம். ஷேக் வே ஆஃபார் உங்களை வரவேற்கிறது. அல்லேலூயா. ரெட்டுடுப்பின் ஜெபமும் சாம்பலின் ஜெபமும் உங்களை அழைக்கிறது. கர்த்தரை நோக்கி நீ கதற ஆயத்தமா என் மகனே. ஆமேன். 3 நாள் ஜெபம் பண்ணிட்டாருப்பா. ஊரே ஜெபம் பண்ணிச்சு. எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ணாங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய பவர் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. அவர் தான் அகாஸ்வேரு ராஜா. இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பதாக அந்த விஷயம் வருகிறது. ஆமேன். அந்த விஷயம் வரும்போது இந்த அகாஸ்வேர ராஜாவினால் மாத்திரம்தான் சால்வ் பண்ண முடியும் என்பதற்காக யாரும் அகாஸ்வேர ராஜா பின்னாடி போகல. புரிஞ்சுங்க. ஆமேன். யாரும் யார் கையில் அகாஸ்வேர ராஜா பின்னாடி போல. ஆனால் எந்த ராஜா பின்னாடி போகிறாங்க? ராஜாதி. சொல்லுங்க. எஸ்தரும் நேராக ராஜா கையில் போனாங்களா? ராஜாதி ராஜாவை பார்த்தாங்களா? நம்மளும் இதுதான் பிளான் பண்ணோம்.
ராஜாக்களிடம் போவதற்கு முன்பதாக ராஜாதி ராஜாவை காண வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்தரும் ப்ரே பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னாங்களே, இன்னைய சாப்டரில் சொல்லிப்பாங்க, மொர்தெகாயை பார்த்து, நீ யூதர் அனைவரையும் கூடி வர செய்து 3 நாள் உபவாசம் பண்ணு, நானும் என் தாதிமாரோடு கூட சேர்ந்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணுகிறேன். ஆமேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க, ஒரு மனுஷன் சாப்பிடாத கூடவா சாதிக்க முடியும்? சாப்பிட்றத விரும்புகிற ஆண்டவர் நீ சாப்பிடாத ப்ரே பண்ணுன்னு சொல்கிறாரா? இல்லைங்க, நம்ம ப்ராப்ளம் அவ்வளோ பெருசு. நம்ம சாப்பாடு கூட ஜீரணம் ஆகாத அளவுக்கு நம்ம உடம்பு தள்ளப்படுகிறது. நம்முடைய வசதிகள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய நிலைக்கு நம் பிரச்சனை நம்மை தள்ளுகிறது. ஆமேன். 3 நாள் கழித்து விருந்துக்கு அழைக்கிறாள் ராஜாவை. ராஜா கேட்குறார், எஸ்தரே உன் விண்ணப்பம் என்ன? வாட் இஸ் யுவர் ரிக்வெஸ்ட்? ராணி உடனே சொல்லிட்டாங்களா? சொல்லவே இல்லை. அவர் கேட்டுனே கிடக்கிறார். எஸ்தர், என் ராஜ்யத்தில் பாதி கூட கொடுக்குறம்மா, இவங்க ஒன்றும் அழலை, விருந்து கொடுத்துனுக்குறாங்க. உனக்கு எதாவது வேணுமா எஸ்தர்? உனக்கு எதாவது வேணுமா? உனக்கு எதாவது? 2ஆம் நாள் விருந்து கடைசியில் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தார். அப்போ தான் அவங்க சொன்னாங்க. ஆமீன். காரியம் மாறிதலாய் முடிந்தது. சாத்தான் ஒரு பிளான் வச்சுக்கிறான். என்ன தெரியுமா? பிளான் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். நம்மை அழிப்பது அவன் திட்டம், நம்மை ஃபெயில் ஆக்குவது அவன் திட்டம், நம்மை கடன்காரன் ஆக்குவது அவனுடைய திட்டம், நம் குடும்பம் பிரிவது அவனுடைய திட்டம், நம்மை வியாதியில் தள்ளுவது அவனுடைய திட்டம், நம்மை சாகடிப்பது அவனுடைய திட்டம், நம்மை வேதனைக்குள்படுத்துவது அவனுடைய திட்டம். கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவன் திட்டத்தை அவன் பக்கமே திருப்போது. ஹல்லேலூயா. அவன் பக்கமே, அந்த மந்திரவாதி பக்கமே, உங்களை கடன்காரன் ஆக்கினவன் பக்கமே, உங்களுக்கு குழி பறித்தவன் பக்கமே, உங்களை கொலை செய்ய நினைத்தவன் பக்கமே, உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தவன் பக்கமே. எப்படி இது மாறும்? த்ரூ பிரேயர். ஹல்லேலூயா. த்ரூ ஷேக் பை அஃபார். நீங்கள் ஜெபிக்கும் போது, இந்த ரெட்டுடுப்பும் சாம்பலின் ஜெபத்தில் நீங்கள் உட்காரும் போது கர்த்தர் காரியங்களை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் சிறியவனாய் இருக்கலாம், மொர்தெகாயை போல நீங்கள் சிறியவனாய் இருந்தால், மொர்தெகா என்றால் லிட்டில் மேன், லிட்டில், ஸ்மால், டைனி என்று கூட அர்த்தமாம். டிவோட்டட் டு மர்துக்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து லிட்டில் மேன், கசப்பான மனிதன். லிட்டில் மேன் பேர் இருக்குது ஆல்டர்னேட்டிவ். நம்ம தமிழில் சொல்லணும்னா பொடியன். என்னதுங்க? மொர்தெகாய் பேர் என்ன பேருங்க? பொடியன். திரு பொடியன் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம போதே சிரிப்பு வருது நமக்கு. பேர் பாடுறா பொடியன். ஒருவேளை சைஸில் குள்ளமாக இருந்தாரா இல்லை பொடியனா தெரில. அந்த மனிதன் கூட ஜெபித்தால் கர்த்தர் அதிசயம் செய்வார். வாங்க ஜெபம் பண்ணலாமா? ஏஞ்சிக்குங்க. நான் ஜெபிக்கிறேன் ஐயா, இனி ஜெபிக்கிறேன் ஐயான்றவங்க மட்டும் முன்னாடி வாங்க. இது ஏனோ தானோ என்கிற ஜெபம் அல்ல. வாலிப பிள்ளைகள் நீங்களாம் எழும்பி வரணும். ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் பேசின ஒரு அண்ணன் பேசின பேச்சு என்னை மாற்றினது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசின பேச்சு உங்களை மாற்றப் போகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வதினால் உள்ள நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்த போகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடும்.
வசனத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோம், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோம், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. யெகோவா ஓசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோம், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோம், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உயிரே உறவே வாருமே. என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே. இயேசுவே ஆளுகை செய்யுமே. ஹல்லேலூயா. 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 பிதாவே
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட அப்பா இவ்வளவு நேரம் அப்பா எங்களோடு கூட நீர் பேசினீரே. எங்களுக்கு நெருக்கம் வரும்போது நாங்கள் தேவ சமூகத்துல நாங்கள் உட்கார்ந்து உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. எப்படி மொர்தெகாயும் எஸ்தரும் உம்மை நோக்கி பார்த்த போது அவர்கள் முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு அவர்களை காப்பாற்றின கர்த்தர் எங்களோடும் கூட இருந்து எங்க சபையோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எஸ்தர் 4வது அதிகாரம் வசனங்கள் 1-2. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிவித்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவாதம் இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மொர்தெகாய்க்கு அறிவிக்கப்படுகிறது யூத குலத்தை அழிக்கும்படிக்கு ஆமான் ஒரு திட்டத்தை தீட்டினான் என்று. இந்த இடத்துல மொர்தெகாய் செய்கிற காரியம் என்னவென்றால் அவன் ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு ராஜாதி ராஜனை நோக்கி பார்க்கிறான். இதே நேரத்துல இன்னொரு விஷயமும் நடக்குது. எஸ்தர் வந்து சொல்றாங்க, தாதிமார்களும் நானும் உபவாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் என்று அவர்களும் ஆண்டவருடைய சமூகத்துல தேவனை நோக்கி பார்க்கும் போது எஸ்தர் 5வது அதிகாரத்துல அங்க போடப்பட்டு உள்ளது 3வது வசனம். ராஜாவை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்ப இந்த இடத்துல அவங்க ஜெபித்து தேவனை நோக்கி பார்க்கும் போது ராஜா வந்து எஸ்தரை பார்த்து அவளுடைய விண்ணப்பம் என்ன என்று கேட்கிறார். எஸ்தர் ராஜாவுடைய சமூகத்துல போய் நிற்கிறதை கண்ட போதே ராஜா வந்து எஸ்தருக்கு ஒரு தயவை கொடுத்து அந்த செங்கோலை நீட்டுகிறார். இன்றைக்கும் கூட நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது உபவாசித்து நம்ம அவருடைய பாதத்துல காத்து கொண்டிருக்கும் போது நம்ம ராஜாதி ராஜா அவருடைய பொற் செங்கோலை நமக்கு நேராய் நீட்டுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய வேண்டுதல்கள் என்ன? உன்னுடைய மன்றாட்டு என்ன என்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில கூட நம்மளுடைய சத்தத்தை உயர்த்தி மொர்தெகாய் ஜெபித்தது போல பரலோக தேவனை பார்த்து நம்மளுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கலாமா? ஓரியாந்தர பலபா ஷபரி பலபா கரபா ஓரியாந்தர வாக்கரபலபோ ஷிபிர பலபா கரபா ஓரி கபலபா ஷபரி பலபா கரபா ஓரியாந்தர வாக்கரபலபோ ஷிபிர பலபர பலபர பலபா கரபா ஓரியாந்தர வாக்கரபல பரிபலபோ ஷிபிர பலபா கரபா. நம்முடைய ஜெபம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும், மலைகளை கூட பெயர்ந்து போகும்படிக்கு நம்மளுடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. இத்தனை நாள் நடக்காத காரியம் நம்ம ஜெபிக்கும் போது தேவ சமூகத்துல காத்து கொண்டிருக்கும் போது எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய செய்வார். எப்படி மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலும் எஸ்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை மாற செய்தாரோ இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறாரு. இப்பொழுது நம்ம ஜெபிக்கும் போது எல்லாம் நமக்கு முன்பாக இருந்த எல்லா ஆமானுடைய சதி திட்டங்கள் எல்லா நாச மோசங்களை கர்த்தர் அழித்து கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இத்தனை நாள் நம்மளுடைய சபைக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு விரோதமாக ஆமானுடைய திட்டங்கள் இருந்திருக்குமானால் இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்துல நம்ம சபைக்காக ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்துல கர்த்தர் நம்மளுடைய மன்றாட்டை கேட்டு எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளை இன்றைக்கு திறப்பராக. நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்மளுடைய தரிசன வசனத்தை வைத்து நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, உங்க வசனம் சொல்லுகிறது, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் உனக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சபையாராய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பீராக. அப்பா, இதோ நாங்கள் வாக்களித்த தேசத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எழும்பி இருக்கிற எல்லா ஆமானுடைய
திட்டங்கள், எல்லா சதி நாச மோசங்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா இருளின் அதிகாரங்களை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைத்தெறிகிறோம் ஆண்டவரே. எல்லா சதிகளும் இயேசுவின் நாமத்தினால முறிவதாக. நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை நாங்கள் காண போகிறோம். எப்படி எஸ்தரும் மொர்தெகாயும் உபவாசித்து ரட்டுடுத்தி உம்முடைய பாதத்தில் தரித்திருந்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்களோ, நாங்களும் ஆண்டவரே 3 வேளை நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல நாங்க எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சரியான நேரத்திற்கு எங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. சரியான சமயங்களை நீர் மாற்றி கொண்டிருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலைகளை நீங்க மாற்றி கொண்டிருக்கிறீங்க. எல்லா தடைகளை உடைத்து போட்டு கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய தரிசன இடத்தை அப்பா நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே. அப்பா யூத குலத்தை மீட்டெடுத்த தேவன், அப்பா எங்க சபையும் இந்த வாடகை என்ற நுகத்தடியிலிருந்து மீட்டெடுத்த எங்களுக்கு சொந்தமான இடத்தை எங்க காலத்துல நீங்க கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைத்ததற்காக நன்றி. GI 6.1க்கு அப்பா தயை செய்ததற்காக நன்றி. எங்களுடைய விண்ணப்பமும் எங்களுடைய மன்றாடும் அப்பா உம்முடைய சமூகத்துல வந்து எட்டினதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு எங்களுக்கு புதிய வழிகளை நீர் உண்டாக்கினதற்காக நன்றி. நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever